கோவையில் மிளகு எண்ணெய் வியாபாரிகளை ஏமாற்றி வந்த நபர் மராட்டிய ஆளுநரை சந்திக்க காத்திருந்தபோது போலீசிடம் சிக்கியுள்ளார். 20க்கும் மேற்பட்ட மோசடி வழக்குகளில் தேடப்பட்டவர் ஆளுநரை சந்திக்கச் சென்றது ஏன்? சேலம் மாவட்டம் ஏற்காட்டைச் சேர்ந்தவர் 41 வயது தனலட்சுமி. மிளகு வியாபாரியான இவரை தொடர்பு கொண்ட கோவை சவுரிப்பாளையத்தைச் சேர்ந்த 42 வயது கோபி என்பவர் தனக்கு 2 டன் மிளகு தேவைப்படுவதாக கூறியுள்ளார். இதையடுத்து தனலட்சுமி 14 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 2 டன் மிளகை கோவைக்கு அனுப்பி வைத்துள்ளார். அதை பெற்றுக்கொண்ட கோபி 14 லட்சத்திற்கான காசோலையை கொடுத்து அனுப்பியுள்ளார். அந்த காசோலையை தனலட்சுமி வங்கியில் செலுத்திய போது வங்கிக் கணக்கில் பணம் இல்லாமல் திரும்பி உள்ளது. இதனால் கோபியை தொடர்பு கொண்டு கேட்டபோது பணத்தை தருவதாக கூறி காலம் தாழ்த்தி வந்துள்ளார். ஆனால் நீண்ட நாட்களாகியும் பணத்தை தராததால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த தனலட்சுமி கோவை ராமநாதபுரம் போலீசில் புகார் அளித்தார். புகார் அடிப்படையில் கோபி குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டபோது அவர் இதேபோல் பொள்ளாச்சியைச் சேர்ந்த எண்ணெய் வியாபாரி மற்றும் கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளை ஏமாற்றி பொருட்களை வாங்கிக் கொண்டு காசோலைகளை கொடுத்து மோசடியில் ஈடுபட்டதும் அவர் மீது 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து மோசடி மன்னன் கோபியை போலீசார் தேடி வந்த நிலையில் அவர் கோவை சின்னவேடம்பட்டியில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. போலீசார் அங்கு சென்று பார்த்தபோது கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்காக வந்திருந்த மகாராஷ்டிர ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனை சந்திக்க காத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து ராமநாதபுரம் போலீசார் அங்கு சென்று கோபியை கைது செய்தனர். பல்வேறு மோசடிகளில் தொடர்புடைய கோபி மராட்டிய ஆளுநரை சந்திக்கச் சென்றது ஏன்? இதுவரை எவ்வளவு விவசாயிகளை ஏமாற்றியுள்ளார்? மோசடி பணத்தை எங்கு முதலீடு செய்து வைத்துள்ளார்? இவரது பின்னணியில் இருப்பவர்கள் யார் என பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.